இன்றைக்கி சிசிடிவி சர்வீஸ் ட்ரைனிங் அதை பற்றின ஒரு கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம 4 பார்ட்டாக நம்ம பிரிச்சிருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பார்ட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிசிடிவினா என்ன அப்படின்னா க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன் அப்படி சொல்கிறாங்க. இதை ஏன் க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு வீடியோ சிக்னலாக இருக்கட்டும், ஒரு டேட்டாவாக இருக்கட்டும், எதுனாலும் அந்த நெட்வொர்க்குள்ளே மட்டும்தான் அது வந்து ஷேர் பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, ஒரு ரெக்கார்டர் இருக்குது. அந்த கேமரா வந்து அந்த ரெக்கார்டருக்கு தான் அதோட வீடியோ வந்து ஷேர் பண்ணும், ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதோட சிக்னல் எதாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் அந்த சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் அது ஷேர் பண்ணும். ஸோ அதனால தான் இது வந்து க்ளோஸ்டு சர்க்யூட் டெலிவிஷன் சொல்கிறாங்க. நார்மலாக சிசிடிவியோட யூசேஜ் அதோட எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு டீட்டெயிலாக சொல்லணுன்னா, இது வந்து ஒரு சர்வலைன்ஸ்க்காகவும் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் சிசிடிவி வந்து எல்லா இடத்துலையும் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. வீடாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு கவர்மெண்ட் செக்டராக இருக்கலாம், ரோட்டில், பஸ் ஸ்டாப்பில், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ வந்து சிசிடிவி வந்து இருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து சர்வலைன்ஸ் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பேக்கப்புக்காக அந்த பிஸ்னஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணுவாங்க. வீட்லேயும் நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காகலாம் நம்ம வந்து சிசிடிவி கேமரா இப்போ நிறையா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா நிறைய அப்டேட்ஸில் வந்துட்டுருக்கு நம்மக்கிட்ட. ஃபுல் கலர், அதாவது நைட்டில் முன்னாடி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், இப்போ நைட்டும் கலரில் இருக்குது. ரிமோட்டில் நம்ம வேர்ல்டு வைடு எங்கேருந்து வேணாலும் நம்மளால் அதை பார்த்துக்க முடியும். இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ், ஹியூமன் யாராவது வராங்க அப்படின்னா அவங்கள வந்து டிடெக்ட் பண்ணி நமக்கு மெசேஜ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸில் வந்து நமக்கு இப்போ சிசிடிவி கேமராஸ் கிடச்சிட்ருக்கு. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சிசிடிவி வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், சிசிடிவி மெயினாக நம்ம பண்ணுறது வந்து ஒரு சர்வலைன்ஸ்க்காகவும் ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதான் வந்து சிசிடிவியோட மெயினான ஒரு பர்பஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமரா. இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. நிறைய பேர் இந்த இடத்துல தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். இதில் இருக்கிற நான் இப்போ இமேஜில் காமிச்சிருக்கிற எல்லா அந்த டிசைனுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகே, இது வந்து ஜஸ்ட் டிசைனை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த டிசைனுக்கு வந்து இதெல்லாம் நேம் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து டூம்னு சொல்லுவாங்க. அது வந்து இன்டோரில் யூஸ் பண்ணுறது. இன்டோரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது வந்து நான் வாட்டர் ப்ரூஃப். அதனால் வந்து இன்டோரில் மட்டும்தான் இது நம்ம யூஸ் பண்ண முடியும். இது வந்து புல்லட். இது வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு டிசைனில், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து புல்லட் கேமரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம அவுட்டோரில் யூஸ் பண்ணுவோம். வாட்டர் ப்ரூஃப், வெதர் ப்ரூஃபோடு வரும் நமக்கு. இது வந்து ஒரு பிடிசெட், அதாவது பேன் டில்ட் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அவுட்டோர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இன்டோர்லேயும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் அந்த டிசைன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற டீட்டெயில்ஸை நம்ம போக போக உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இந்த மாதிரி டிசைனில் இருக்கிறது வந்து பேனரோமிக்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம சீலிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி டைப் வந்து பேனரோமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதுதான் ஆல்மோஸ்ட் டிசைன் நம்மக்கிட்ட இருக்கிறது. இதிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நிறையா டைப்ஸ் இருக்கும். பட் நார்மலாக இருக்கிறது இதுதான். இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ டூம் கேமரான்னு பார்ப்பீங்க. இதே மாதிரி ரவுண்டில் இன்டோரில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அது என்னென்னா ஃப்ரண்டில் வந்து கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு டைப் ஆஃப் டூம். ஆனால் அதுக்கு பேரும் டூம் தான். இந்த புல்லட்டில் வந்து பெருசாக, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை சின்னதாக இருக்கும். இங்கே ஃப்ரண்டில் வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது, இதே வேறு கலரில் கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் வந்து புல்லட். அதே மாதிரி தான் பிடி செட்லேயும் நீங்கள் இந்த பைபாஸில் இந்த ஒரு பெரிய கேட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துருப்பீங்க. பெரிய கம்பெனியோட கேட்லலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா பெரிய சைஸில் வச்சுருப்பாங்க. இது வந்து அதுக்கு பேரும் பிடி செட்டு தான். இது வந்து இமேஜ் வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து மினி பிடி செட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதே டிசைனில் தான் இருக்கும். அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம். பட் டைப்ஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸில் இந்த மாதிரி டைப்ஸ் தான் இருக்குது மேஜராக. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வேரியண்ட்டு. நம்ம வந்து இதை வந்து வேரியண்ட் அப்படின்னு நம்ம பிரிச்சுருக்கோம். இதையும் டைப்ஸ் தான் சொல்லுவாங்க. பட் நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக இது வேரியண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து இப்போ நார்மலாக சிசிடிவி கேமரானாலே ஒரு ஹெச்டி, அதாவது ஏஹெச்டி கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்டி கேமரான்னு ஒரு வேரியண்ட் இருக்கும், ஐபி கேமரான்னு ஒரு வேரியண்ட் இருக்கும், ஒய்ஃபை கேமரா, 4G கேமரா, சோலார் கேமரா. ஸோ இந்த மாதிரி வேரியண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து இந்த ஹெச்டி கேமராக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிறையா டைப்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த டைப்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிவிஐ, சிவிஐ, ஏஹெச்டி, சிவிபிஎஸ், இந்த டைப்ஸ்க்கெலாம் வந்து எதுக்காக இப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா,
இதில் வந்து ஒவ்வொரு பிராண்டும் வந்து ஒவ்வொரு இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இக்விஷன் அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிவிஐ அண்ட் ஏஹெச்டி, ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. சிபி ப்ளஸ் இவங்க வந்து சிவிஐ ஏஹெச்டி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கலரிங். இப்போ நார்மலாக வந்து அந்த ஆர்ஜிபி கலர் கோடிங் இருக்கு இல்லையா, அந்த கலர் கோடிங்கை மிக்ஸ் பண்ணியிருக்கிறது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ டிவிஐயில் இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ரெட்டு வந்து ஒரு 50% ஆட் பண்ணியிருப்பாங்க, க்ரீன் வந்து ஒரு 50%, எல்லோ வந்து 50%, இந்த மாதிரி ஆட் பண்ணி ஒரு கலரிங் இருக்கும். அதாவது பிரைட்னஸ்ஸு. அப்புறம் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணுன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தோட லீஃப் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும். அந்த க்ரீனே வந்து நேச்சர் க்ரீன் இருக்குது, கொஞ்சம் க்ரீனே இன்னும் டார்க்காக காமிக்கும், லைட்டாக காமிக்கும், பிரைட்டாக காமிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த இதுக்குள்ளே இந்த டைப்ஸ்குள்ளே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டிவியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சராக இருக்கிற மாதிரி இருக்கும். சிவிஐங்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா அது கொஞ்சம் கலரிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியோ இல்லை கம்மியாக இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரி இருக்கும். ஏஹெச்டியில் போனீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து ஒவ்வொரு பிராண்டும் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. இதுக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் நமக்கு வந்து டிவிஆர் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் இப்போ வர்ற டிவிஆர் எல்லாமே எக்ஸ்விஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி எது இருந்தாலும் அந்த டிவிஆரில் வந்து சப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதுவே ஓல்டு டெக்னாலஜியில் இருக்குது, ஓல்டு டிவிஆராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த இது வந்து பார்த்து தான் வாங்கணும். நீங்கள் இப்போ ஏஹெச்டி கேமரானா அந்த டிவிஆர் வந்து ஏஹெச்டி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். பட் இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ வந்து எக்ஸ்விஆர் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. எல்லா கேமராவுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐபி கேமரா. இந்த ஐபி கேமரா வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அது மூலமாக ஒர்க் ஆகிறது, அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் மூலமாக ஒர்க் ஆகிறது. இங்கே ஆன்விஃப்ன்னு இருக்கு இல்லையா, அந்த ஆன்விஃப் வந்து என்னென்னா சேம் அதே மாதிரி தான் இங்கே சொன்ன மாதிரி. ஆன்விஃப்ங்கிறது எல்லா பிராண்டு கூடயும் நம்மளால் அது வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் ஆன்விஃப். நீங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து தவா கேமரா யூஸ் பண்ணுறீங்க, இக்விஷன் என்விஆர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இக்விஷன் என்விஆரில் ஒரு கேமரா நீங்கள் ஆட் பண்ணும்போது அது வந்து என்ன கேட்குன்னா, ப்ரோட்டோக்கால் வந்து இக்விஷனோட ப்ரோட்டோக்காலில் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது தவாங்கிறது வந்து வேறு ஒரு பிராண்ட் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், ஆன்விஃப் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணி அந்த தவா வந்து நம்ம இக்விஷனுக்குள்ளே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ வந்து அது இந்த ஆப்ஷன் வந்து என்னென்னா என்விஆர்லேயும் ஆன்விஃப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், கேமராலேயும் ஆன்விஃப் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு. சில என்விஆரில் தான் ஆன்விஃப் சப்போர்ட் பண்ணும், சில கேமரா தான் ஆன்விஃப் சப்போர்ட் பண்ணும். பட் இப்போ அப்படி கிடையாது. எல்லா என்விஆருமே சப்போர்ட் பண்ணுது, எல்லா கேமராவுமே ஆன்விஃப் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு ஒய்ஃபை கேமரா. ஒய்ஃபை கேமராங்கிறது நார்மலாக நம்ம ஒய்ஃபை மூலமாக ஒரு கேமராவை கனெக்ட் பண்ணுறது. இதுக்கு வந்து நம்ம டேட்டாக்குன்னு ஒரு கேபிள் நம்ம வந்து எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஒய்ஃபை மட்டும் கான்ஃபிகர் பண்ணி ஜஸ்ட் அந்த கேமராவுக்கு பவர் கொடுத்தா போதும். இப்போ இந்த மாதிரி கேமராஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை இல்லை 4G இந்த மாதிரி இதில் வருது. இதுவும் ஒய்ஃபை 4G இந்த மாதிரி வருது. இந்த மாதிரி கேமராஸ்லாம் வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஒய்ஃபை கனெக்டிவிட்டி நம்ம வீட்லேயோ நம்ம லொக்கேஷன்லேயே இருந்துச்சுன்னா போதும், நம்மளால் வந்து அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணி நம்ம மொபைலில் வந்து அதை ஸ்ட்ரீம் பண்ண முடியும். 4G கேமரா சேம் அதே மாதிரி தான். 4Gனா என்னென்னா, இப்போ நம்ம இங்கே ஒய்ஃபை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ வந்து ஒய்ஃபை வந்து உங்கள் லொக்கேஷனில் இல்லை, உங்கள் லொக்கேஷனில் இன்டர்நெட்டே கிடையாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் 4G கேமரா வாங்கினீங்கன்னா, நார்மலாக நம்ம இப்போ மொபைலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா சிம் கார்டு, அந்த சிம் கார்டு மாதிரி ஒரு சிம் வாங்கி நம்ம அந்த கேமராக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து 4G கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த 4G சப்போர்ட்டட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டட் இருந்தால் தான் நம்மளால் அதில் சிம் போட முடியும். அந்த மாதிரி சப்போர்ட்டடில் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து 4G கேமரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேரியண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சோலாருங்கிறது வந்து பேனல், அதாவது சோலார் பேனல் வச்சுருப்பாங்க. பவர் ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு நம்ம எங்கள் ஏரியாலலாம் நிறையா இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, வயல், அப்புறம் நிறையா ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்ம மானிட்டர் பண்ணுறது. அங்கெல்லாம் வந்து நிறையா பவர் சோர்ஸ் இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி சோலார் கேமரா வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது சோலார் கேமராங்கிறது சோலார் பேனல் மூலமாக பவர் ஜென்ரேட் ஆகி நம்ம கேமரா ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு அந்த வேரியண்ட்டு தான் சோலார்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் போக இன்னொன்று இருக்குது, ஏஎன்பிஆர் அப்படின்ட்டு. அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை பற்றி நம்ம தனியாகவே இன்னொரு இதை பார்க்கலாம். ஏஎன்பிஆர் அதாவது ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரீடர். அப்படின்னா என்னென்னா, ஒரு டோல்கேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பார்க்கிங்காக இருக்கலாம், உள்ளே என்ன வண்டி வருது, என்ன வண்டி போகுது அப்படிங்கிற அந்த நம்பர் பிளேட்டை வந்து பர்டிகுலராக ரீட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. அது ஒரு வேரியண்ட்டு. ஸோ அதுவுமே வந்து ஐபி கேமராக்குள்ளே தான் வரும்.
இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். பட் இந்த இடத்துல அது ஒரு வேரியண்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ அது வந்து அந்த கேமராவில் இன்னும் என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா, அதுக்குன்னு தனியாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இப்போ அந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கார் வருது, ஒரு கால் டாக்ஸி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வருதுன்னா அந்த கேமரா அது வந்து நம்பர் பிளேட்டை வந்து கேப்சர் பண்ணி அது ஜஸ்ட் உங்களுக்கு மெசேஜாக கொடுக்கும். எப்படின்னா, இது வந்து எல்லோ போர்டு கால் டாக்ஸி, அப்புறம் வந்து அந்த வண்டியோட ஓனர் யார் பேரில் ஆர்சி புக் இருக்குது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் அந்த சாஃப்ட்வேர் கூட உங்களுக்கு அட்டாச் ஆகிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது ஏஎன்பிஆர் கேமராவில், அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரெசல்யூஷன். ஸோ இதுவுமே வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிற விஷயமும் இது தான். கிளாரிட்டி அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, இந்த ரெசல்யூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, இதையும் பேஸ் பண்ணியிருக்கு, இதை மட்டும் இல்லை இதையும் பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து 2 MB 1 MB இருந்தது, அதுக்கப்புறம் 1.3 2 3 4 5 இப்போ 8ல் வந்து நிற்குது. ஓகே, ஆனால் இந்த 2 MBங்கிறது வந்து ஸ்டாண்டர்டாக போயிட்டுருக்கு. இப்போவுமே இந்த 2 MBங்கிறத யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வீடு, ஒரு சின்ன ஆஃபீஸ், அந்த மாதிரி லொக்கேஷனில் வந்து இந்த 2 MB வந்து நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு மூவிங்கில் இருக்குது இந்த 2 MBங்கிறது. இந்த ரெசல்யூஷனை வச்சும் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இதாகும். ஓகேங்களா, இப்போ அப்டேட்டடாக இருக்கிறது 8 MB. நெக்ஸ்ட்டு லென்ஸு. ஸோ இதை வச்சும் கிளாரிட்டி இருக்குது. ஓகே, இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் லென்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து 2 டைப்ஸில் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து ஃபிக்ஸட் லென்ஸு, வேரியபிள் லென்ஸு. இந்த ஃபிக்ஸட் லென்ஸுக்குள்ளே இந்த மாதிரி நிறையா இருக்குது, வேரியண்ட் இருக்குது. 2.8 mm, 3.6 mm, அப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்து 12 mm வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த லென்ஸ்னால் என்ன நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2.8 mm இந்த லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வைட் ஆங்கிள் வந்து நல்லா ஃப்ரீயாக கிடைக்கும், நிறையா கிடைக்கும் வைட் ஆங்கிள். நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது நார்மலாக இப்போ எல்லா கேமராலேயுமே வர்றது இந்த 3.6 mm இதுதான் வரும், ஸ்டாண்டர்டாக வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, இப்போ 3.6 mm லென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 மீட்டர் அந்த மாதிரி ஒரு 1 மீட்டர் வச்சுக்கோங்களேன், 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தாண்டி தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கவரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுவே நீங்கள் 2.8 mm யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 மீட்டர். ஸோ அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு வந்து வைடு வந்து நல்லா நிறைய கிடைக்கும். 4 mm போனீங்கன்னா லாங் கிடைக்கும். இப்போ 2.8ல் வந்து ஒரு 15 மீட்டர் வச்சுக்கோங்களேன், 15 மீட்ரு வரைக்கும் லென்த்து கிடைக்கும், பட் வைடு அதிகமாக கிடைக்கும். 3.6ல் வந்து ஒரு 20 மீட்டர் வரைக்கும் லென்த்து கிடைக்கும், பட் வைடு வந்து இன்னும் கொஞ்சம் 3.8 கம்பேர் பண்ணும்போது 2.8 கம்பேர் பண்ணும்போது 3.6ல் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். 4 mmமில் வந்து ஒரு 30 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு லாங் கிடைக்கும், பட் அந்த வைடு ஆங்கிள் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாயிடும். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ வந்து ஒரு 0ல் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லென்ஸ் வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது. ரைட், நான் அதை சொல்கிறேன். எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு தெரில. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது. இதை நான் வந்து 3.66 சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து 20 மீட்டர்னு வச்சுக்கோங்க, 20 மீட்டரில் வந்து இந்த இடத்துல கவர் ஆகுது 20 மீட்டர். இந்த இடத்துல வந்து 20 மீட்டர், அதாவது இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகுது, இந்த லென்த் வந்து 20 மீட்டர். இங்கே 0, இது வந்து 118 வரும். 1 செகண்ட். டிகிரி. ஓகே, இங்கே தான் வந்து நம்ம அந்த 0 to 20 மீட்டர், இங்கே வந்து 0ல் ஸ்டார்ட் ஆகுது, இந்த இடத்துல 20 மீட்டர். நான் எக்ஸாக்டாக சொல்ல, ஒரு அப்ராக்ஸாக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த டைரெக்ஷனில் இப்படி இந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது வந்து 0ங்கிறத வச்சுக்கலாம்.
எங்கே வந்து அது 180ல் வெயிட் ஆகும் அப்படின்னா 20 மீட்டரில் வந்து 180க்கு வெயிட் ஆகிடும். ஓகேங்களா, வைட் ஆங்கிள் நமக்கு கிடச்சிரும். பட் இது வந்து 3.6 mm லென்ஸு, 3.6 mm, இது வந்து 3.6 mm லென்ஸு. இதுவே வந்து 2.8 mm லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் அதே 20 மீட்டர்னு வச்சுக்கலாமா. லென்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சின்னதாக போடுறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். இது வந்து 15 மீட்டர்னு வச்சுக்கலாம். 0 to 15, 0 மீட்டர்லேருந்து இந்த இடத்துல வந்து 15 மீட்டர். ஸோ நமக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம லென்ஸ் எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கம்மியாகும். பட் வைட் ஆங்கிள் வந்து உங்களுக்கு இங்கே 15 மீட்டர்லேயே 180 வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதான் கான்செப்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3.6 mm லென்ஸு 20 மீட்டரில் தான் நமக்கு 180 வைட் ஆகும். பட் இங்கே 15 மீட்டர்லேயே 180 கிடச்சிருது. நம்ம இந்த 2.8 mmலேயுமே நமக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். பட் 15 வரைக்கும் தான் நம்மளால் கிளியராக அதை நம்மளால் பார்க்க முடியும். 3.6ல் 20 வரைக்கும் நம்மளால் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் 4 mm போகிறீங்க அப்படின்னா 30 மீட்டர் வரைக்கும் பார்க்கலாம். பட் இந்த வைட் ஆங்கிள்ங்கிறது இன்னும் தள்ளி தான் உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது 30 மீட்டரில் தான் 180க்கு வைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதுதான் வந்து அந்த லென்ஸோட டிஃப்ரென்ஷியேஷனு. இந்த மாதிரி ஒவ்வொரு 6 mm, 8 mm, 12 mm இந்த மாதிரி ஒவ்வொரு லென்ஸ் நீங்கள் பெரிய லென்ஸ் போக போக நீங்கள் லென்ஸ் எவ்வளோ பெருசாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு லாங் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் ஷார்ட்டாக இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாயிடும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 12 mm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த இடத்துல கேமரா வைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஒரு 6-7 மீட்டர் தள்ளி தான் உங்களுக்கு வியூவே கவர் ஆக ஸ்டார்ட் ஆகும். 6-7 மீட்டருங்கிறது நான் கம்மியாக சொல்கிறேன், இன்னும் ஜாஸ்தியாக தான் உங்களுக்கு கவர் ஆகும். 10 மீட்டருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த கேமராவோட வியூவே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து 12 mm யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 60 to 70 மீட்டரில் வந்து தான் உங்களுக்கு 180க்கு வெயிட் ஆகும். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஏரியாலாம் உங்களுக்கு மிஸ் ஆகிடும். நான் சொல்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ் ஐ லென்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட மீன் கண்ணு மாதிரி இருக்கும் அந்த லென்ஸு. அதாவது நீங்கள் எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்துல இருந்ததே உங்களுக்கு வியூ வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதையும் நம்ம சொல்லணுன்னா இப்போ இந்த இடத்துல வந்து கேமரா வச்சுருக்கீங்க, இதுதான் கேமரான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இப்படி ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ஐ லென்ஸோட கவரேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்படி நல்லா வைடு வந்து இன்னும் நல்லா பக்கத்துலேயே கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் ஒரு சின்ன ஏரியாவுக்குள்ளே எல்லாமே கவர் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து லென்ஸோட ஃபங்க்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ஒர்க் ஆகும் லென்ஸோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் லென்ஸ் அப்படின்னு ஒரு லென்ஸ் இருக்குது. இது என்னென்னா இப்போ இங்கே 2.8லேருந்து 12 mm இருக்குது இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து ஒரே கேமராக்குள்ளே வந்துடும். இப்போ நம்ம டிஎஸ்எல்ஆரில் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டிஎஸ்எல்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லென்ஸை வந்து நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிப்போம், கம்மி பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா, சேம் அதே மாதிரி தான் 2.8லேருந்து 12 mm வரைக்கும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அந்த லென்ஸை. அதுக்கு பேர் தான் வேரியபிள். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸட் லென்ஸு. இது 2.8னா 2.8 தான், அதுக்கு மேலே நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதில் வந்து அப்படி கிடையாது. 2.8லேருந்து 12 mm வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து வைடு வேணும்னா 2.8க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு லாங் டிஸ்டன்ஸை நான் ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா 12 mmல நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து நீங்கள் மேனுவலாகவும் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், உங்களோட மொபைல்லையும் டிவிஆரோ என்விஆரோ அதுலேயும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லென்ஸோட இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது ஹெச்டி கேமரானா அதுக்கு என்னென்னலாம் அந்த ஹெச்டி கேமரா செட்டப் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்னென்ன நமக்கு ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன பார்ட்லாம் வேணும், என்னென்ன ஸ்பேர்லாம் வேணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அதே மாதிரி ஐபி கேமரா ஃபஸ்ட்டு ஹெச்டி கேமராவில் பார்க்கலாம். ஹெச்டி கேமராங்கிறது ஒன்றும் இல்லை, ஏஹெச்டி கேமராவை தான் நம்ம ஹெச்டி கேமரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அதுக்கு வந்து டிவிஆர், அதுதான் கண்ட்ரோலர். அது மூலமாக தான் மொபைல் அப்ளிகேஷன், அதில் தான் நம்ம வந்து கேமரா எல்லாமே கனெக்ட் பண்ணுறோம். அது எல்லாமே இதில் இருக்குது. டிவிஆர் மூலமாக தான் நம்ம பண்ணுவோம். அப்புறம் அதுக்கு வந்து ஹெச்டி கேமரா, அதாவது ஏஹெச்டி கேமரா. அது வந்து உங்களுக்கு வந்து டிவிஏயாகவும் இருக்கலாம், சிவிஏயாகவும் இருக்கலாம். இதில் இந்த டிவிஐ, சிவிஐ, ஏஹெச்டி இதில் எது வேணால் இருக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ண மாதிரி, என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து. அடுத்து ஹார்ட் டிஸ்க்கு. இந்த ஹார்ட் டிஸ்கில் வந்து அதுக்குள்ளே தான் வந்து ரெக்கார்ட் ஆகும், நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அதில் தான் ரெக்கார்ட் ஆகுது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த டிவிஆருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்ததில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பவர் சப்ளை, அதான் எஸ்எம்பிஎஸ், சுவிட்ச் மோட் பவர் சப்ளை அப்படின்னு சொல்லுவோம். பவர் சப்ளை இது வந்து எதுக்குன்னா இது மூலமாக தான் கேமராவுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்க முடியும். இப்போ வந்து டேட்டா வந்து, அதாவது வீடியோ சிக்னலை நம்ம டேட்டான்னு சொல்லிக்கலாம். வீடியோ சிக்னலை வந்து அந்த டேட்டா வந்து நம்ம டிவிஆரில் கொடுத்துருவோம். பட் அந்த கேமராவுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வேணும் இல்லையா, அந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜை கொடுக்கறதுக்கு தான் இந்த சுவிட்ச் மோட் பவர் சப்ளை. ஏன் இங்கே நம்ம வந்து சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நம்மளோட கேமரா வந்து 12 வோல்ட்டில் தான் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம வீட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட் அந்த மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து 230 வோல்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி 12 வோல்ட்டாக கொடுக்கறதுக்கு தான் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டெப் டவுன் பண்ணி நம்ம கேமரா கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து கனெக்டர்ஸ். இந்த கனெக்டர்ஸ்க்கு வந்து எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு என்னென்ன கனெக்டர்ஸ் இருக்குன்னா பிஎன்சி, டிசி, அப்புறம் இன்னும் நிறையா இருக்குது, பலூன்ஸ்லாம் இருக்குது. அதுவும் பிஎன்சி அந்த டைப்பில் தான் வரும். நார்மலாக வந்து பிஎன்சி பலூன், இது பிஎன்சி டிசி அப்படிங்கிறது 2 தேவை. ஒரு கேமரா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா பிஎன்சியும் டிசி இருந்தால் தான் நம்ம அதனால் பண்ண முடியும். இதுதான் அது. இந்த பிஎன்சிக்குள்ளே நிறையா டைப்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம கேபிளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஎன்சி நம்ம சூஸ் பண்ணணும், டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதையும் இந்த கனெக்டர்ஸை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் நம்ம அடுத்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். நார்மலாக பேசிக்காக நமக்கு தேவை வந்து ஒரு பிஎன்சி டிசி, ஒரு கேமரா கனெக்ட் பண்ணணும், இது தேவை நமக்கு. நெக்ஸ்ட்டு கேபிள்ஸ், அந்த கேமராவையும் டிவிஆரையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான மீடியா. ஓகே, அதுதான் டிரான்ஸ்மிஷன் மீடியா, அதுதான் கேபிள்ஸ். இதில் எந்த மாதிரியான கேபிள்ஸ்லாம் நமக்கு வந்து ஹெச்டி கேமராவில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 3+1 அப்படிங்கிற கோஆக்சியல் கேபிளும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். CAT6 கேபிளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். RJ59 கேபிளும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே சொன்னேன் இல்லையா, அந்த கனெக்டர்ஸ் பிஎன்சி வந்து நம்ம என்ன கேபிள் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும், என்ன டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள், இதை பொறுத்து நம்ம வந்து பிஎன்சி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் அடுத்த பார்ட்டில். நெக்ஸ்ட் வந்து ஐபி கேமராவில் வந்து என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் தேவைன்னா, இங்கே வந்து ஹெச்டி கேமரா டிவிஆர், இதுக்கு பதிலாக இங்கே நமக்கு வந்து NVR, அதாவது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். இது வந்து நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். ஓகே, ஸோ இது சேம் இதே மாதிரி இங்கேயும் இதில் தான் அப்ளிகேஷன், இதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுவோம். இதில் தான் வந்து கேமராஸ் எல்லாத்தையுமே வியூ பண்ணுவோம், ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இந்த NVRக்குள்ளே தான். நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். இதில் வந்து நம்ம ஹெச்டி கேமரா, அதாவது ஏஹெச்டி கேமரா, டிவிஐ, சிவிஐ அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் வேரியண்ட்டில் பார்த்தோம் இல்லையா. இங்கே வந்து ஐபி கேமராவில் வந்து அந்த மாதிரி வேரியண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. டிவிஐ, சிவிஐ அந்த மாதிரி வேரியண்ட்ஸ்லாம் கிடையாது. ஒன்லி ரெசல்யூஷனை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு ஐபி கேமரா இன்டோரா அவுட்டோரா, அதாவது டூமா புல்லட்டா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மற்றது ஹார்ட் டிஸ்க் இங்கேயும் வேணும், இங்கேயும் ஹார்ட் டிஸ்கில் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் ஹார்ட் டிஸ்க் நமக்கு தேவைப்படுது. அதுவும் நமக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி, நீங்கள் இப்போ ஒரு டிவிஆர் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிவிஆரில் வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி வரைக்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம எஸ்எம்பிஎஸ் சுவிட்ச் மோட் பவர் சப்ளை யூஸ் பண்ணோம் இல்லையா, இது வந்து கேமராவுக்கு வந்து நம்ம பவர் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து PoE சுவிட்ச் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம், அதாவது பவர் ஈத்தர்நெட் அப்படிங்கிறது, அப்படின்னா பவர் ஓவர் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுவிட்ச் வந்து எதுக்குன்னா, இப்போ கேமராவுக்கு வந்து நம்ம இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, எஸ்எம்பிஎஸ் மூலமாக தான் கேமராவுக்கு சுவிட்ச் பவர் போகும் அப்படின்னு. சேம் அதே மாதிரி இந்த சுவிட்சில் இருந்து தான் கேமராவுக்கு பவர் போகும். இதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம்னா, இதில் வந்து நம்ம செப்பரேட்டாக பவர் தனியாக கொடுத்துருவோம், டேட்டாவை தனியாக ரிசீவ் பண்ணுவோம். இன்னும் இங்கே அப்படி கிடையாது, பவரும் அந்த ஒரே கேபிள்லேயே போய்டும், டேட்டாவும் ஒரே கேபிள்லேயே போய்டும். அதுதான் பவர் ஓவர் ஈத்தர்நெட் சுவிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த PoE சுவிட்ச் யூஸ் பண்ணுவாங்க. பவரும் போகும், டேட்டாவும் போகும். இதையும் வந்து நம்ம வந்து அடுத்த செக்ஷனில் இன்னும் எலாபரேட்டாக நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு கனெக்டர்ஸ். இங்கே வந்து கனெக்டர்ஸ் வந்து நமக்கு ஒரே ஒரு கனெக்டர் தான், RJ45 ஜாக்கு. ஸோ நம்ம இன்டர்நெட்லலாம் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட்டுக்கு RJ45 அடிப்பீங்களா, சேம் அதே மாதிரி தான் அந்த ஜாக் அடித்து நம்ம கனெக்ட் பண்ணுறது தான். இதுக்கு வந்துட்டு டிசி, பிஎன்சி அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. PoE சுவிட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை.
டேரெக்டாக ஜாக் அடித்து நம்ம டேரெக்டாக பிஓஐ சுவிட்சில் கொடுத்துட்டோம்னா பவரும் நம்மளால் கொடுக்க முடியும், டேட்டாவும் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கேபிள், இதில் என்ன மாதிரியான கேபிள் யூஸ் பண்ணலான்னா Cat 6. இப்போதைக்கு Cat 6 கேபிள் மட்டும்தான் இதில், ஏன்னா நம்ம ஜாக் அடிக்கணும், RJ45 ஜாக் அடிக்கிறதுக்கு Cat 6 கேபிள் தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து பார்ட் 1 அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே பேசிக்கான விஷயம்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம 4 பார்ட்டாக இதை வந்து நம்ம பிரிச்சுருக்கோம். இப்போ பார்ட் 2ல் வந்து இப்போ நம்ம இங்கே ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, என்ன இன்புட்டு என்ன அவுட்புட்டு அப்படிங்கிறது, இந்த கனெக்டர்ஸோட பலூன்ஸில் எக்ஸ்ட்ரா பலூன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த பலூன்ஸு, ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பிஓஐ சுவிட்சு, இந்த பிஓஐ சுவிட்சில் வந்து ஏன் பிஓஐ சுவிட்ச் நம்ம யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ண முடியாதா இப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிசிடிவிக்கான ஒரு சர்வீஸ் ட்ரெயின் ஆகிறதுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கைடன்ஸாக இருக்கும் போது இது. ஸோ எல்லா பார்ட்டையும் பாருங்கள், பார்த்து நீங்களும் ஒரு டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக நீங்களும் மாறலாம். கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு ஃப்ரீலான்சராகவோ இல்லை உங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு உங்களோட சர்க்கிள்கே உங்களால் ஒரு சர்வீஸ் கொடுக்க முடியும். இல்லை நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு பிஸ்னஸாகவோ அந்த மாதிரி எடுத்து கூட நீங்களால் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து வெளியில் போய்ட்டு ஒரு சிசிடிவி கோர்ஸ் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கோர்ஸ்க்கு தேவையான எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். நம்மளும் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதை தாண்டி உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னும் வேணும், நிறையா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்க, ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் நிறையா பண்ணி பாருங்கள். ஃபீஸ் முதற்கொண்டு ரொம்ப நம்ம அஃபோர்டபுளாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். அதை பற்றின கிளாரிஃபிகேஷன் நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா சப்போர்ட்டும் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த பார்ட் 2 பார்ட் 3 இதை வந்து எங்கள் கூட டச்சில் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பார்த்து இன்னும் நிறையா யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் நிறையா கற்றுக்க முடியும். ஸோ அதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.